தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2 நீதிபதிகள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு சீமை கருவேல மரங்கள் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சீம கருவேல மரங்களை அகற்றக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் கடந்த 2015ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழகம் முழுவதும் சீமை கருவேல மரங்கள் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். தென் மாவட்டங்களுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம் தலைமையிலும் வட மாவட்டங்களுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் ஆகியோர் கண்காணிப்பில் சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணி நடைபெறும் எனவும் தெரிவித்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக பேட்டியளித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தினால்தான் அதற்கான பலன் கிடைக்கும் என்று தெரிவித்தார். 39 ஆணைகள் வழிகாட்டுதல்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு கமிட்டி போட்டிருக்காங்க. அதாவது பியூட்டி கமிட்டியில யாருக்கா இதற்காகவே நீதிமன்றத்தில் பலமுறை தீர்ப்பளித்த நீதியரசர் செல்வம், ஜஸ்டிஸ் பாரதிதாசன், அனதர் கமிட்டி மெம்பர், 2 பேர் இது அக்கறை உள்ளவங்களை இவங்க நல்ல யோசனை பண்ணி இந்த கமிட்டியில அதுக்கு தலைமை தாங்க போட்டிருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே 2 நீதியரசர்களும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆணையும் அவருடைய ஆலோசனைகளும் தமிழகத்தினுடைய இந்த தீங்கான விசைச்செடியை டெமன், பல நாடுகளில் டெமன் தான் பிசாசுன்னு தான் சொல்றாங்க, இந்த பிசாசை அடியோடு வெளியேற்றுவதற்கு நாம் கங்கணம் கட்டி கொண்டு உறுதியோடு செயல்பட இருக்கிறேன் என்பதையும் உங்கள் அனைவருடைய கவனத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.